ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சிந்து பைரவி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பைரவி வந்துட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க இல்லையா ஆட்டோல. அதுக்குள்ள இங்க என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோர்ட்ல வந்துட்டு தீர்ப்பு குடுத்துர்றாங்க. ஆறுமுகம் தான் தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவருக்கு 20 லேக்ஸ் வந்துட்டு ஃபைனு, 4 இயர்ஸ் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க சொல்லி முடிக்கும்போது கரெக்ட்டா பைரவி வந்துடுறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாயர் கிட்ட பேசுறாங்க. பேசினதுக்கு அப்புறம் லாயர் வந்துட்டு ஜட்ஜு கிட்ட கேட்கறாங்க. ஒரு சின்ன இது இருக்கு. அவங்க கிட்ட வந்து ஆறுமுகம் தப்பு பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்காமா அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கும்போது, ஆனா கவர்மெண்ட் லாயர் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது. ஜட்ஜ்மென்ட் குடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜட்ஜ் வந்துட்டு இல்ல, குற்றவாளி வந்து தண்டிக்கப்படலாம். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. அதனால நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பைரவி வந்துட்டு அவங்க கூட்டிட்டு வந்த அந்த சின்ன பொண்ண பேச வைக்கிறாங்க. இவங்க தான் வந்து அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, வள்ளியோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்ல இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு வீட்ல இல்ல. அன்னைக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த பொண்ண. அவங்கள வந்து நைட் ஃபுல்லா வள்ளி தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வள்ளி வந்துட்டு அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பொண்ண கூப்பிட்டு விசாரிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்கறாங்க. கயல் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணும். உன்னை யார் பார்த்துக்கிட்டா உடம்பு சரியில்லாதப்ப அப்படின்னு கேட்கும்போது, எங்க அம்மா தான் என்ன பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணும். அப்ப ஜட்ஜ் வந்துட்டு ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, பைரவி வந்து இவரு ஆறுமுகம் வந்து வசதியான ஃபேமிலி. ஸோ இவர்கிட்ட பணம் பறிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, வள்ளி வந்து ஆறுமுகத்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டாங்க. அவ்வளவுதான், இதான் நடந்தது. உள்ள போய் படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு வள்ளி அந்த வீட்லயே இல்ல. நைட் ஃபுல்லா குழந்தைய, அவங்களோட குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வள்ளி வந்து இல்ல பொய் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் நைட்ல இருந்து காலையில வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இந்த பென்டிரைவ்ல நான் காப்பி பண்ணிட்டு வந்திருக்கேன். இத பாருங்க. அது மட்டும் இல்லாம இத வந்து பக்கத்து வீட்ல இருக்கிற அந்த பாட்டி ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஆறுமுகம் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிடுறாங்க. இனிமேல் வந்துட்டு இப்படி தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பணம் பறிக்கிறதுக்காக தான் இப்படி வள்ளி பண்ணாங்கன்னு சொல்லி அதையும் பைரவி மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஜட்ஜ் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிய திட்டிட்டு விட்டுறாங்க. ஆனா வந்துட்டு இது காரணம் சஞ்சய் தான் அப்படிங்கிறத வள்ளி அந்த இடத்துல சொல்லவும் முடியாது. சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சஞ்சய் சொல்லி வச்சிருந்தாரு. ஸோ இனி வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.